உங்ககிட்ட ஒரு சீரியஸான கேள்வி கேட்கிறேன். மனசுல கை வச்சு பதில் சொல்லுங்க. வீடுங்கிறது எப்படி இருக்கணும்? வெளியில 1000 பிரச்சனை இருந்தாலும் கதவை சாத்துனா கிடைக்கிற நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது. ஊரே நம்மள தூத்துனாலும் வீட்டுக்கு போனா நிம்மதியா தூக்கம் வரணும். ஆனா உங்க நிலைமை அப்படி இருக்கா? உங்க வீட்டு கேட் திறக்கிற சத்தம் கேட்டாலே வயிறு பத்திக்கிட்டு எரியுதா? உங்க மொபைல்ல ஒரு குறிப்பிட்ட பேர் வந்தாலே ஐயோ இவனான்னு இதயம் தாறுமாறா துடிக்குதா? கை காலெல்லாம் ஜில்லுன்னு ஆகுதா? யார் இந்த ஆளுங்க? வேற யாரும் இல்ல, நம்ம ரத்த சொந்தங்கள் தான். கூட பிறந்த அண்ணன் தம்பியோ இல்ல பெத்தவங்களாவே கூட இருக்கலாம். நம்மள அரவணைக்க வேண்டியவங்களே நம்மள பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்கன்னா நீங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமை? நான் தான் சரியில்லையோ, எனக்கு தான் அனுசரிச்சு போக தெரியலையோ அப்படின்னு உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில சாகாதீங்க. கவலைப்படாதீங்க நண்பர்களே, இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்த போறோம். உங்க ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சிக்கிற அந்த நச்சு உறவுகளை எப்படி டீல் பண்றது? ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அவங்க கூடவே வாழ்ந்துகிட்டே அவங்க விரிச்ச வலைக்குள்ள சிக்காம எப்படி ஒரு சிங்கம் மாதிரி கெத்தா வாழறது? இதுக்கு நீங்க யாரையும் அடிக்க வேண்டாம், கத்த வேண்டாம், சாமியாரா போக வேண்டாம். ஆனா அவங்கள ஆஃப் பண்ணலாம். உங்க மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நிம்மதியா மூச்சு விடலாம். ரெடியா இருக்கீங்களா? பிரச்சனை ரத்தம் குடிக்கும் உறவுகள். நமக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணாங்க? குடும்பம் ஒரு கோவில், அம்மா அப்பா தான் தெய்வம், உடன் பிறந்தவங்க தான் கடைசி வரைக்கும் வருவாங்க. இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கும், சினிமா பாட்டுக்கு வேணா செட் ஆகும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, சில பேருக்கு வீடுங்கிறது கோவில் இல்ல, அது ஒரு நரகம், ஒரு ஜெயில் வாழ்க்கை. உங்க உடம்பு என்னைக்காச்சும் பொய் சொல்லுமா? வாய்ப்பே இல்ல. உங்க மனசு வேணா சமாதானம் சொல்லும். பரவாயில்ல, அவன் அண்ணன் தானே, நல்லதுக்கு தான் திட்டுறாங்க, பெரியவங்க தானேன்னு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா உங்க உடம்பு அவங்க பேரை கேட்டாலே உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உதறதில்ல, தொண்டை அடைக்குதில்ல. ஏன்? ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கத்தை பார்த்தா மான் எப்படி பயந்து நடுங்குமோ அப்படி உங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க பயந்து சாகுறீங்க. இதுக்கு பேரு பாசம் கிடையாது, இதுக்கு பேரு மன ரீதியான அடிமைத்தனம். சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா அதுக்கு பால் ஊத்துறவன் முட்டாள், அதை அடிச்சு விரட்டுறவன் தான் புத்திசாலி. ஆனா இங்க பாம்பே நம்ம கூட பிறந்திருந்தா என்ன செய்ய? அந்த பாம்பை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நாள் முழிச்சிட்டு இருக்கீங்க. எதிர்த்து பேசுனா வாயாடின்னு பட்டம், பேசாம இருந்தா மிதிக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நீங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க. மூல காரணம், மூளையில் அடிக்கப்பட்ட ஆணி. ஏன் இப்படி நடக்குது? ஏன் உங்களால வெளி ஆளுங்க கிட்ட பேசுற மாதிரி தைரியமா உங்க வீட்ல பேச முடியல? ஏன் அவங்க முன்னாடி மட்டும் பெட்டிப்பாம்பு ஆகிடுறீங்க? இதுக்கு காரணம் சின்ன வயசு பழக்க வழக்கம். நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ அவங்க தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, அவங்க தான் உலகம்னு நம்புனீங்க. அப்போ உங்க மண்டையில ஒரு விஷயத்த ஆணி அடிச்ச மாதிரி ஏத்திட்டாங்க. நாங்க சொல்றத கேட்டா நீ நல்ல பிள்ளை, இல்லனா நீ கெட்டவன், எங்களை சந்தோஷப்படுத்தினாதான் நீ இங்க பொழைக்க முடியும். ஒரு யானைக்குட்டி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய யானை சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சின்ன கயிறு போட்டு கால்ல கட்டி வைப்பாங்க. அந்த குட்டி யானை அந்த கயிற்றை இழுத்து பார்க்கும், ஆனா பிஞ்சே போகாது. யானை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளால முடியாதுன்னு விட்டுரும். அப்புறம் யானை வளர்ந்து மலை மாதிரி பெருசாகும். அப்பவும் பாகன் அதே சின்ன கயித்துல தான் கட்டி வைப்பான். அந்த யானை நினைச்சா அந்த மரத்தையே வேரோட பிடுங்கி எறியலாம். ஆனா அது முயற்சி செய்யவே செய்யாது. ஏன்னா நம்மளால முடியாது, நம்ம பலம் அவ்வளவுதான் அப்படின்னு அது சின்ன வயசுல நம்பினத இன்னும் நம்பிட்டு இருக்கு. என் அன்பு சொந்தங்களே, நீங்களும் அந்த யானை மாதிரி தான். இப்போ உங்களுக்கு 30-40 வயசாகிடுச்சு. நீங்க சம்பாதிக்கிறீங்க, தனி ஆளா நிக்கிறீங்க, உலகம் முழுக்க சுத்துறீங்க. ஆனா அந்த சொந்தக்கார முன்னாடி போய் நின்னா மட்டும் நீங்க திரும்பவும் அந்த 5 வயசு குழந்தையா மாறிடுறீங்க. அவங்க ஒரு வார்த்தை அதட்டினா போதும் உங்க வாய் தானா அடைச்சுக்குது. உங்க மூளை அபாயம் அபாயம்னு கத்துது. இது ஒரு மாய வலை. இன்னும் ஒரு கொடுமையான உண்மை என்ன தெரியுமா? அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். எந்த பட்டனை அமுக்குனா நீங்க அழுவீங்க, எந்த வார்த்தையை சொன்னா நீங்க குற்ற உணர்ச்சியில துடிப்பீங்க, எதை சொன்னா நீங்க வாயை மூடுவீங்கன்னு அவங்களுக்கு அத்துப்படி. ஏன்னா அந்த பட்டனை செட் பண்ணதே அவங்க தானே. உனக்கெல்லாம் அறிவே இல்ல, நீ எதுக்கும் லாயக்கில்ல, குடும்ப கௌரவத்தை கெடுக்காத, உனக்கு திமிரு அதிகமாகிடுச்சு. இந்த டயலாகெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சில்ல. இதை ஏன் சொல்றாங்க? உங்க நல்லதுக்கா? சத்தியமா இல்ல. அவங்க நிம்மதிக்காக, அவங்க ஈகோக்காக உங்களை பலி ஆட ஆக்குறாங்க. தந்திரம், ஜெயிக்க ஆசைப்படாத, ஊமையா இரு. இப்ப சாணக்கியரோட தந்திரத்தை கையில எடுப்போம். நல்லா கூர்மையா கவனிங்க. இதுதான் இந்த வீடியோவோட உயிர் நாடி. நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? நீங்க மனசுக்குள்ள 1000 வாட்டி ரிஹர்சல் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அவன் இப்படி சொன்னா நான் இப்படி பதில் சொல்லுவேன், பழைய கணக்கெல்லாம் தீர்ப்பேன் அப்படின்னு வெறியோட போவீங்க. நீங்க நியாயமா பேசுவீங்க,
ஆதாரத்தோட பேசுறீங்க. கோர்ட்ல வாதாடுற வக்கீல் மாதிரி பாயிண்டா பேசுறீங்க. ஆனா அங்க என்ன நடக்கும்? நீங்க 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள அவங்க உங்கள கட் பண்ணுவாங்க. நீ பெரிய இவனா, வாயாடி ஆகிட்ட, பெரியவங்கள மதிக்க தெரியல அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச சின்ன தப்ப குத்தி காட்டுவாங்க. பாதியிலேயே பேச்ச மாத்துவாங்க. இல்லனா அழுது நாடகம் போடுவாங்க. கடைசியில ச்சே இவங்க கிட்ட போய் நியாயம் கேட்டோம் பாருன்னு நீங்க தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பீங்க. ஏன்? ஏன்னா ஆட்டம் வேற, நீங்க விளையாடுற ஆட்டம் வேற. சாணக்கியர் சொல்றாரு, முட்டாள்களிடம் விவாதிப்பது கல்லில் போய் தலையை முட்டிக்கொள்வது போன்றது. வலி கல்லுக்கில்ல, உனக்குதான். அவங்க ஆடுற ஆட்டத்துல சட்டத்திட்டம் கிடையாது. அவங்க நினைச்சதுதான் சட்டம். அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் ரூல்ஸ மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஆட்டத்துல நீங்க ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆட்டத்தை விட்டு வெளியே வரணும். விளையாடாம இருக்கணும். இனிமேல் அவங்க உங்களை குத்தி காட்டுறாங்களா, கேவலமா பேசுனாங்களா, பதில் சொல்லாதீங்க, விளக்கம் கொடுக்காதீங்க, சண்டை போடாதீங்க, உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. ரோட்ல ஒரு பைத்தியக்காரன் நின்னு கத்துறான், மண்ணை வாரி தூத்துறான். நீங்க போய் அவன் கூட சண்டை போடுவீங்களா? ஏண்டா மண்ணை போடுற கேப்பீங்களா? மாட்டீங்க. பாவம், ஏதோ மனவியாதி அப்படின்னு பரிதாபப்பட்டு போயிட்டே இருப்பீங்கல்ல. அதே மாதிரி தான் இவங்களையும் பார்க்கணும். அவங்க கத்துறது அவங்க வியாதி, அவங்க கோபம் அவங்க பிரச்சனை. அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க வார்த்தையை சீரியஸா எடுத்துக்காதீங்க. உதாரணம், லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு. அவங்க அம்மாவுக்கு லக்ஷ்மி என்ன செஞ்சாலும் குறைதான். லக்ஷ்மி தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. சமைச்சா உப்பு இல்லைன்பாங்க, வீடு பெருக்குனா தூசி இருக்குன்பாங்க, முடிய விரிச்சு போட்டா கொண்ட போட்டு கீழே வைன்பாங்க. லக்ஷ்மி பாவம், அம்மாவை திருப்திப்படுத்த போராடிக்கிட்டே இருந்தா. எப்படியாவது அம்மா வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராதான்னு ஏங்கி ஏங்கி அழுது அழுது கண்ணீர் வற்றினதுதான் மிச்சம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க. கோழி குழம்பு வாசனை கம கமன் இருக்கு. ஆனா லக்ஷ்மிக்கு மட்டும் பசிக்கல, வயித்துக்குள்ள பயம். அப்போ அவங்க அம்மா ஆரம்பிச்சாங்க, உன் தங்கச்சி வீட்டை பாரு, அவ எப்படி வச்சிருக்கா. நீ இருக்கியே, வீட்டை மாட்டு தொழுவ மாதிரி வச்சிருக்க. உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னே தெரியல. வழக்கமா லக்ஷ்மி என்ன பண்ணுவா? அழுவா, இல்லனா எனக்கு நேரம் இல்லம்மா, ஆபீஸ் போயிட்டு வந்து டயர்டா இருக்குன்னு கெஞ்சுவா, இல்லனா கோவிச்சுக்கு சாப்பிடாம எழுந்து போவா. இதான் அவங்க அம்மாவுக்கும் வேணும். லக்ஷ்மி அழுதாதான் அவங்களுக்கு திருப்தி. ஆனா அன்னைக்கு லக்ஷ்மி வேற மாதிரி பண்ணுனா. சாணக்கிய தந்திரத்தை கையில் எடுத்தா. அவங்க அம்மா சொன்ன உடனே லக்ஷ்மி நிமிந்து பார்த்தா. கண்ணுல ஒரு துளி கூட பயம் இல்ல. அமைதியா அம்மாவை பார்த்து, ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான், தங்கச்சி வீடு சூப்பரா இருக்கும், அவள மாதிரி யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தோசையை கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மாவுக்கு ஷாக். என்னடா இவ, எதிர்க்கவே இல்ல, சண்டையே போடல, அழுகல. அவங்க அம்மாவுக்கு மூச்சு முட்டுச்சு. அவங்க எதிர்பார்த்த ரியாக்ஷன் கிடைக்கல. அவங்க அம்மா மறுபடியும், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ திருந்தணும்னு சொல்றேன்னு எடுத்தாங்க. லக்ஷ்மி திரும்பவும் நிதானமா, எனக்கு புரியுதுமா, இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு கேட்டா. அவ்வளவுதான். 15 நிமிஷத்துல அவங்க அம்மா அமைதியாகிட்டாங்க. என்ன பேசுறதுன்னே தெரியல. அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி சண்டை இல்லாம அழுகை இல்லாம நிம்மதியா தூங்குனா. இதுல என்ன நடந்துச்சு? லக்ஷ்மி அந்த யானை கைத்தை அறுத்து எரிஞ்சிட்டா. அவங்க அம்மா விரிச்ச வலையில இவ விழல. அவங்க கையில் இருந்த ரிமோட் கண்ட்ரோலை பிடுங்கி குப்பையில போட்டுட்டா. குற்ற உணர்ச்சி, பாசம்ங்கிற விஷம். சரி, நீங்க இப்படி விலகி போக ஆரம்பிச்சா அவங்க சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. உடனே அடுத்த ஆயுதத்தை எடுப்பாங்க. அதுதான் குற்ற உணர்ச்சி. உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். இல்லனா அவங்களே ஃபோன் பண்ணி புலம்புவாங்க. நாங்க உனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கோம், இப்ப எங்களை தூக்கி எறியறியே, இது நியாயமா? பெத்தவங்கள பார்க்க மாட்டியா? கூட பிறந்தவனை ஒதுக்குறியா? நாங்க செத்தா கூட நீ வரமாட்டியான்னு கேட்கும்போது நெஞ்சு பக்குன்னு இருக்குல்ல. இதுதான் அவங்க போடுற தூண்டில். என் அன்பு சொந்தங்களே, இந்த குற்ற உணர்ச்சி இருக்கே, இது உண்மையானது கிடையாது. இது பொய்யான குற்ற உணர்ச்சி. இது அவங்க உங்க மூளையில ஏத்துன வைரஸ். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஆட்டோல போறீங்க, இறங்கும்போது மீட்டர்ல 50 ரூபாய் காட்டுது. ஆனா அந்த ஆட்டோக்காரன் உங்ககிட்ட 500 ரூபாய் கேட்கறான். நீங்க தரமாட்டேன்னு சொல்றீங்க. அவன் உடனே, ஐயோ என் குழந்தை பட்டினியா இருக்குமே, நீங்க இப்படி பண்றீங்களேன்னு அழுவுறான். அப்போ உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வருமா? வராதுல்ல. ஏன்னா அவன் ஏமாத்துறான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். உங்க இமோஷன்ஸை வச்சு விளையாடுறவங்க கிட்ட நான் தரமாட்டேன்னு சொல்றது சுயநலம் கிடையாது, அது தற்காப்பு. ஒரு நல்ல ஆரோக்கியமான உறவு எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன்னு நீங்க சொன்னா பரவாயில்ல, ரெஸ்டடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நச்சு உறவுகள்,
நீ எப்படி என்னையே மீறி போலாம், உனக்கு அவ்வளவு திமிரான்னு சண்டைக்கு வருவாங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, என் நிம்மதி முக்கியமா இல்ல அவங்க போடுற நாடகம் முக்கியமா? உங்களை காயப்படுத்தினதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, அது அவங்க கடவுளாவே இருந்தாலும் சரி. ஏற்றுக்கொள்ளுதல் நாய்வால நிமிர்த்த முடியாது. ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன், கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆனா இத மண்டையில ஏத்திக்கோங்க, சில ஜென்மங்களை மாத்தவே முடியாது. கரியை எவ்வளவு கழுவினாலும் வெள்ளையாகுமா? ஆகாது. நாய்வால நிமிர்த்த முடியுமா? முடியாது. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்கள காயப்படுத்தி அதுல ஒரு இன்பம். அவங்க ஒரு மன நோயாளி மாதிரி. அவங்க கூட பேசுறதாலேயோ அன்பு காட்டுவதாலேயோ அவங்க மாற மாட்டாங்க. நீங்க கடவுள் இல்ல, டாக்டரும் இல்ல. அவங்கள சரி பண்றது உங்க வேலை கிடையாது. அவங்க என்னைக்காச்சும் திருந்துவாங்க, என்னைய புரிஞ்சுப்பாங்க, என்னை கட்டி அணைச்சிக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. அந்த நம்பிக்கையை குழி தோண்டி போடுங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை கொன்னுக்கிட்டு இருக்கு. சாணக்கியர் என்ன சொல்றாரு? யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம். எங்க அப்பா கோபக்காரன்தான், எங்க அண்ணன் சுயநலவாதிதான், அதை நான் மாத்த முடியாது. ஆனா அவர் முன்னாடி நின்னு அடி வாங்காம என்னால விலகி நிற்க முடியும். இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் விடுதலை. செயல் திட்டம் 5 அதிரடி ஸ்டெப்ஸ். சரி, தத்துவம் பேசுனது போதும், இப்போ களத்துல இறங்குவோம். நம்ம என்ன செய்யணும்? சாணக்கியர் பாணியில 5 கட்டளைகள் தரேன், இன்னைக்கே ஆரம்பிங்க. முதல், சத்தமில்லாம ஒதுங்கு. ஊருக்கெல்லாம் தண்டோரா போட்டுட்டு நான் இனிமே உன் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ கெட்டவேன்னு சொல்லாதீங்க. சொன்னா சண்டை பெருசாகும். சத்தமே இல்லாம பூனை மாதிரி நகருங்க. ஃபோன் பண்ணா உடனே எடுக்காதீங்க. 4 தடவை அடிச்சா 1 தடவை எடுங்க. பிஸியா இருக்கேன்னு மெசேஜ் போடுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டா வேலை அதிகம், ஆபீஸ்ல பிரச்சனைன்னு பொய் சொல்லுங்க, தப்பில்ல. ஒரு பாம்பு புத்துக்குள்ள போற மாதிரி நைஸா நழுவிடணும். சண்டை போடாம விலகிறது தான் ராஜதந்திரம். 2, வாய மூடு. உங்க விஷயத்த அவங்க கிட்ட உளராதீங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புது வேலை கிடைச்சிருக்கா? சொல்லாதீங்க. காதலிக்கிறீங்களா? மறைச்சு வைங்க. புது வீடு வாங்குறீங்களா? கடைசி வரைக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்க சந்தோஷத்தை அவங்க கிட்ட சொன்னா அதுல விஷத்தை கலப்பாங்க. இதெல்லாம் நிலைக்காது, நீ உருப்பட மாட்டேன்னு சாபம் விடுவாங்க. எதுக்கு வம்பு? உங்களை பத்தி அவங்களுக்கு எவ்வளவு கம்மியா தெரியுமோ அவ்வளவு நல்லது. எதிரி நாட்டில் இருக்கிற உளவாளி மாதிரி வாய்க்குள்ள கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருங்க. 3வது, கருங்கல் மாதிரி இரு. அவங்க உங்களை சீண்டி பார்க்க வருவாங்க. அப்போ நீங்க ஒரு கருங்கல் எப்படி ரியாக்ஷன் இல்லாம உயிரே இல்லாம இருக்குமோ அப்படி இருங்க. என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டா சோறு அப்படி சொல்லுங்க. எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா இருக்கேன் அப்படி சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டா தெரியல அப்படி சொல்லுங்க. சுவாரஸ்யமே இல்லாம பேசுங்க, ஒரே டோன்ல பேசுங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து டிராமாவை, அழுகைய, கோபத்தை எதிர்பார்க்கறாங்க. நீங்க போர் அடிச்சீங்கன்னா இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு வேற ஆளை தேடி போயிடுவாங்க. 4வது, புது சொந்தம் தேடு. சொந்தம்னா ஒரே ரத்தத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல, அது பழைய பஞ்சாங்கம். உங்க கஷ்டத்துல தோள் கொடுக்கிற நண்பன் கூட சொந்தம்தான். உங்களை மதிக்கிற, உங்களை மனுஷனா நடத்துற ஆட்களை தேடி புடிங்க. அவங்க கூட நேரத்தை செலவடிங்க. ஒரு தோட்டம் இருக்கு, அதுல களைச்செடி தான் அதிகம்னா அந்த தோட்டத்தை விட்டுட்டு புது பூஞ்செடிகள் வளர்க்கணும். நல்ல தண்ணி ஊத்துனாதான் செடி வளரும், விஷத்தை ஊத்துனா வளருமா? உங்களுக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்காதீங்க. கடைசி ஆட்டம் ஜாக்கிரதை. இது ரொம்ப ஆபத்தான கட்டம். நீங்க மாற ஆரம்பிச்ச உடனே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவன் கைமீறி போறான்னு வெறி புடிச்சு அலைவாங்க. இன்னும் பயங்கரமா கட்டுவாங்க. நீ மாறிட்ட, உனக்கு திமிரு வந்துருச்சு, நன்றி கெட்டவன், பொண்டாட்டி பேச்சு கேக்குறன்னு ஊரை கூட்டுவாங்க. மத்த சொந்தக்காரங்களை விட்டு ஃபோன் போட வைப்பாங்க, பஞ்சாயத்து வைப்பாங்க. இதுதான் கடைசி ஆட்டம். ஒரு விளக்கு அணையறதுக்கு முன்னாடி பிரகாசமா இருக்கும்ல, அது மாதிரி. இந்த இடத்துல மட்டும் நீங்க பயந்து பழையபடி பணிஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்க காலி. ஆனா ஸ்ட்ராங்கா நின்னுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கொஞ்ச நாள் கத்துவாங்க, அப்புறம் இவன் அடங்க மாட்டான், இவன் கல்லு மாதிரி ஆயிட்டான்னு விட்டுருவாங்க. அந்த அமைதிதான் உங்க வெற்றி. பயம், தனிமரமாகிடுவோமா? உங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். எல்லாரையும் பகைச்சிக்கிட்டா கடைசியில நான் அனாதை ஆகிடுவேனா? எனக்கு யார் இருப்பா? சாணக்கியர் தெளிவா சொல்றாரு, துரோகிகளோட வாழ்வதை விட தனியாக வாழ்வதே மேல். விஷப்பாம்புகளோட ஒரு தங்க அரண்மனையில வாழ்றதை விட நிம்மதியா ஒரு குடிசையில தனியா வாழலாம், அதுல தப்பில்ல. உண்மை என்னன்னா, நீங்க தனியா இருக்க மாட்டீங்க. குப்பைய தூக்கி போட்டாதான் வீட்டுக்குள்ள நல்ல காத்து வரும். இந்த கெட்டவங்களை தூக்கி எறிஞ்சாதான் உங்க வாழ்க்கையில நல்ல மனுஷங்க வருவாங்க. உங்களுக்கான உண்மையான அன்பு காத்துக்கிட்டு இருக்கு. அதை அனுபவிக்க இந்த போலியான அன்பை நீங்க தூக்கி எறியணும். முடிவு உங்களுக்கான வாழ்க்கை. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, எந்த மந்திரவாதியும் வரமாட்டாரு. நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். என்ன பெத்தவங்களேச்சேன்னு உருகாதீங்க.
அவங்க கடமைய அவங்க செய்யல. அவங்க உங்களை காயப்படுத்தினப்போ அவங்களுக்கு வலிக்கல. இப்ப உங்க கடமை உங்கள பாதுகாக்கிறது தான். உங்க மன நிம்மதியை விட பெருசு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அதை எவன் கெடுத்தாலும் அவன் சொந்தம் இல்ல, விரோதி. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் காலையில எழுந்திருக்கீங்க, வயிறு கலக்கல, பயம் இல்ல, ஃபோன் வந்தா நடுக்கம் இல்ல, ராத்திரி படுத்தா நிம்மதியா தூக்கம் வருது, வாரம் சண்டை இல்ல, அழுகை இல்ல. எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை? சொர்க்கம் மாதிரி இருக்குல்ல? இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? அப்ப இன்னைக்கே முடிவிடுங்க. பயத்தை விடுங்க. நான் சொன்ன இந்த சாணக்கிய தந்திரங்களை ஒவ்வொன்னா செய்யுங்க. முதல்ல கஷ்டமா இருக்கும், குற்ற உணர்ச்சியா இருக்கும். ஆனா போக போக நீங்க ராஜாவா உணர்வீங்க. இப்போ ஒரு சின்ன ஹோம்வொர்க். இந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு சின்ன மாற்றத்தை செய்யுங்க. அடுத்த தடவை அந்த நச்சு சொந்தம் ஃபோன் பண்ணா எடுக்காதீங்க. இல்லனா அவங்க திட்டும்போது பதிலே பேசாம லக்ஷ்மி மாதிரி சரிங்கன்னு சிரிச்சிட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. அட, இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே, இவ்வளவு ஈஸியா இவங்கள சமாளிக்கலாம்னு தோணும். அந்த சுதந்திரம் போத மாதிரி. ஒரு தடவை ருசிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அடிமை வாழ்க்கைக்கு போகவே மாட்டீங்க. எங்க அன்பு சொந்தங்களே, நீங்க பலசாலி. இவ்வளவு நாள் அந்த நரகத்துல வாழ்ந்துட்டு உயிரோட இருக்கீங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். இனிமே உங்க வாழ்க்கை உங்க கையில. கடைசியா ஒன்னு சொல்றேன். இந்த கருத்து உங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருந்தா, உங்க மனசுல ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருந்தா, கமெண்ட்ல நான் எனது நிம்மதியை காப்பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம ரைஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை பேரு அடிமை தலைகளை உடைச்சி எரிய தயாரா இருக்கீங்கன்னு நான் பார்க்கறேன். இது உங்க லைஃப். எப்பவும் மறக்காதீங்க. யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.